இப்போ பேய்கள் பற்றிய பயம் மனித சமுதாயத்துக்கு அதிகமான நபர்கள் இருக்கு. அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட இது இருக்குது. கடவுள் மறுப்பாளர்கிட்ட கூட இது கிடையாது. கடவுள் இருக்காரு, ஒரு கடவுள் கொண்டவங்கள்ட்ட இது இருக்குது. பல கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இது இருக்குது. அப்போ பேய் சம்பந்தமான சிந்தனைகள், பயம் இதெல்லாம் ஏன் உருவாதுன்னா, அது பல விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் திரைப்படங்கள், சினிமாக்கள் மிக மிக முக்கியமான காரணம். இந்த பேய்களை அறிமுகப்படுத்துவதில் சினிமாக்கள் மிக முக்கியமான காரணம். அப்போ சினிமாக்கள் எப்படி தயாரிக்கப்படுது? பேய் கதைகள்னு சொல்லி ஏராளம் நாவல்கள் ஏறக்குறைய 100-150 ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. நிறைய கதைகள் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் ஏறக்குறைய 1900, 1830, 1860 இப்படிலாம் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க எழுத்தாளர்கள். இந்த எழுத்தாளர்கள் என்ன, பொய்யை பேசுகிறவங்க தானே நிறைய பேர். கவிஞர்கள் என்ன, பொய்யை பேசக்கூடியவங்க தானே. இவங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ எழுதுனதை ஏறக்குறைய 1950களுக்கு அப்புறம் திரைப்படங்கள் ஹாலிவுட்டில் நிறையா வருது. ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வருது. அதுக்கப்புறம் அது இந்தியாவில் வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1970களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திகிலூட்டக்கூடிய படங்கள், பேய் படங்கள் சொல்லி வரும்போது மனிதன் ஏற்கனவே பேய் பற்றி நம்பிக்கையில் இருக்கிறான். இந்த சமுதாயம் பேய் பற்றி பயத்தில் இருக்கும்போது இவங்க எப்படி சினிமாவில் காட்டுறாங்க? அதாவது ஒரு கதையாய் படிப்பதற்கும் அதை திரைப்படங்களாக பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதை காட்சிப்படுத்தும் போது மக்கள் மனசில் அப்படி பதியும் போது அந்த சமுதாயம் கீழே தான் போகும். இல்லாத ஒரு பேயை இருக்கிற மாதிரி கதையில் எழுதும் போது, கதைங்கிறது கூட கற்பனை, அவங்க சொல்லி எழுதிடுறாங்க. இது கற்பனை தான், என்னுடைய கற்பனையில் உருவானதான் சொல்லி அந்த கதையிலே எழுதிடுறாங்க. அதனால தான் சில திரைப்படங்கள் இது கற்பனை கதை தான், இது யாரையும் குறிப்பிட்டு வரலங்கிற மாதிரி போடுவாங்க சில திரைப்படங்களில். அப்போ இந்த கதையாசிரியர் கூட 1910 எழுதினவராகட்டும், 1880 எழுதினவராகட்டும் ஆங்கிலத்தில், அவங்கள இது கற்பனை கதை தான் சொல்லி எழுதிடுறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சினிமாவில் பேயை விஷயத்தை காட்டுறது. பேயை விஷயத்தை காட்டும் எப்படி காட்டுறாங்க? அதில் பல விஷயம் காட்டுவாங்க. கோரமான விஷயமாக காட்டுவாங்க. முகத்தை அப்படியே கோரமாக காட்டுறது. பல் இந்த பக்கம் பெருசாக இருக்கும், அப்படி மூஞ்சியெல்லாம் வெடிச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகத்தை இப்படி திருப்பும், அப்படி திருப்பும். இந்த மாதிரி விஷயத்தை காட்டும் போது மக்கள் பார்க்கக்கூடியவங்க பயப்படுவாங்களா இல்லையா? பயம்தான் மூலதனம். பேய், பிசாஸ், ஆவி, பூதம், இரத்த காட்டேரி இதெல்லாம் நம்பிக்கை கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுள் நம்பிக்கையில் தெளிவில்லாதது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் தேவையில்லாத பயம். பயத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த கொள்கையை நிலைநாட்ட முடியும். அப்போ முகத்தை கோரமாக காட்டுறது எல்லா சினிமாக்களும் இருக்கும். இந்த ஹாலிவுட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நடைமுறையில் ஒரு பேய் படம் வந்தாலும் முகத்தை கோரமாக காட்டுவாங்க. இப்போ வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க. கண்ணாடி பார்த்துட்டு இருப்பாங்க, கண்ணாடியில் ஒரு உருவம் தெரிகிற மாதிரி, கோரமாக ஒரு உருவம் தெரிகிற மாதிரி காட்டுவாங்க. காட்டும்போது இதை பார்க்கக்கூடிய மக்கள், சினிமா பைத்தியங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பார்த்த உடனே பயம் வரும். பயம் சன்னஞ்சன்னமாக உள்ளே போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேய் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா பைப்பை திறக்கும் போது தண்ணி வராது, தண்ணிக்குள்ள ரத்தம் வரும். பைப்புக்குள்ளேருந்து கை வரும், பைப்புக்குள்ளேருந்து கீழேருந்து முடி வரும். இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான காட்சிகளை படுத்தி காட்டும் போது பயம் வரும். அதே மாதிரி கதவு ஜன்னல் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி காட்டுறது. தன்னை போல திறக்கும், தன்னை போல மூடும். ஒருத்தர் உள்ளே வருவாங்க, தன்னை போல மூடிக்கும், தன்னை போல தாழ்பால் போடும். படத்தில் இப்படி காட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காற்றடிக்கிற மாதிரி, வித்தியாசமாக காற்றடிக்கிற மாதிரி, காற்றோடைய சவுண்டு, மின்னல் இதெல்லாம் வேறு விதமாக காட்டுறது. அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே அசையும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி பயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நைட்டில் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி முடிஞ்சாங்க. அப்போ ஸ்க்ரீன் அப்படி விலகும். ஸ்க்ரீனை விலகி பார்க்கும்போது அங்கே யாரும் ஓடுற மாதிரி காட்டுறது, முடியை விரிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறது. அப்போ இந்த மாதிரி விஷயம் காட்டும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கற்பனை கதை. ஒரு பொம்மை இருக்கும், பொம்மைக்குள்ள பேய் பூந்துக்கும், ஆவி பூந்துக்கும். படத்தில் காட்டுறது அந்த பொம்மை கொலை பண்ணும். யார் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மைக்குள்ள
பேயை வந்து ஆவி உள்ளே செலுத்தி இவங்க கற்பனை படங்களை வந்து தயாரித்து மக்களை பயமுறுத்துறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சுடுகாட்டை காட்டுறது, பயமுறுத்துறோட அம்சங்கள் இதெல்லாம் திரைப்படங்கள் வாயிலாக மக்கள் வழிகெட்டது, சிந்தனையை வந்து மழுங்கடிக்க செஞ்சது. இந்த மாதிரி பேய் படங்களை பார்த்து நிறைய நடந்துருக்கு. சுடுகாட்டை காட்டுறது, அப்படியே சுடுகாட்டை காட்டும்போது அங்கே ஒருத்தன் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறது, அங்கே மந்திரம் செய்கிற மாதிரி காட்டுறது. திடீர்னு அந்த சுடுகாட்டிலேருந்து அந்த கல்லறையிலேருந்து அப்படியே ஒரு கை அப்படியே பறந்து வர மாதிரி, பறந்து வர மாதிரி, இப்படி கிராஃபிக்ஸில் இன்றைக்கி சமீபத்தில் கிராஃபிக்ஸில் காட்டுறது. இதெல்லாம் காட்டும்போது இந்த சமுதாயத்தை ஆல்ரெடி வந்து அப்பா அம்மாவுக்கும் பேய் நம்பிக்கை இருக்கும்போது குழந்தைங்கள அப்படி சொல்லி தானே வளர்த்திருக்கிறாங்க. அங்கே போகாது பேய் பிடிச்சிரும், அங்கே போக பிசாசு இருக்கும்போது இவங்க ஒரு 10 வயசில் இந்த படத்தை பார்க்கும்போது ஆழமாக பதியும் போது இரவு நேரத்தில் வெளியில் போக மாட்டாங்க, நைட்டில் வந்து ஒரு மாடிக்கு வர மாட்டாங்க, தனியாக போக மாட்டாங்க, லைட் ஆஃப் போனால் பயமாக இருக்கும், ஒரு பாத்ரூமுக்கு தனியாக போக மாட்டாங்க இந்த குழந்தைகள். என்னன்னு கேட்டால் இந்த பேய் படத்தை பார்த்து உள்ளத்தில் வந்து பதிஞ்சதுனால இந்த மாதிரி வருது. அப்போ வந்து அதாவது வந்து தானாக வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து மேலே அப்படியே ஏறும், கட்டில் நாற்காலி தனித்தனி அப்படி மேலே போகிற மாதிரி காட்டுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படியே சலங்கையை கட்டி அப்படி ஓட விடுறது, அப்படி முடியை விரித்து போட்டு ஓட விடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி வரும், அந்த புகை மாதிரி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மெயினான விஷயங்கள் இது. அப்போ பலதரப்பட்ட விஷயங்கள் எப்படி காட்டி சமுதாயத்துக்கு வந்து பயத்துக்கு மேலே பயத்தை வந்து உருவாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதில் பின்னணி இசை ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கும். இந்த பேய் முகத்தை காட்டும் போது ஒரு வகையான இசை, காத்தடிக்கும் போது ஒரு வகையான இசை, சலங்கைக்கு ஒரு வகையான இசை, மழை பெய்யும் போது ஒரு வகையான இசை, இந்த மாதிரி இசையெல்லாம் போட்டு காட்டி இவங்க எந்த அளவுக்கு வந்து பயமுறுத்தல் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு சமுதாயத்தில் வந்து பயத்தை வந்து உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிட்டு பதிஞ்சிருது. பேய் பிசாசு ஆவிங்கிற நம்பிக்கை பதிஞ்சு அதனால் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. பையன் 10 வயசு இருக்கும்போது படத்தை பார்த்து நம்பிடுறான், பயம் உள்ளே பூந்துடுது. அப்போ அவங்க வந்து இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சதுக்கிறோம் அவனுடைய குழந்தைகள் இதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது எப்படி வந்து இந்த சமுதாயம் வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து வர முடியும்? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, பேய் பிசாசு ஆவிங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து இவங்க திரைப்படங்களாக எடுத்து காட்டும்போது இவங்களுக்கு வந்து வசூல் அதிகரிக்கும். இவங்க பண்ணுறதில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து எதை விரும்புவாங்க? பேய் பிசாசு ஆவி நம்பிக்கை இருக்கும்போது அதை வந்து புது கோணங்களில் கதையை படிப்பாங்க, இங்கிலீஷில் இருக்கும் கதையை படித்து அதில் ஆல்ட்ரேஷன் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா கற்பனை தானே, கற்பனை பண்ணும்போது ஒரு மனுஷன் கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனையிலிருந்து இன்னொன்று நான் கற்பனை பண்ணும்போது என்னை யாரும் தடுக்க முடியாது, என்னை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதுவும் கற்பனை இதுவும் கற்பனை, தடுக்க முடியாது. ஏன்ப்பா அந்த புத்தகத்தில் ஒரு மாதிரி இருக்குது நீ வேறு மாதிரி படத்தை எடுத்திருக்கேன்னு கேட்க முடியாது. ஏன்னா எல்லாமே கற்பனை, பொய்யுக்கு பொய் வந்து சரியாக போயிடும். அதே குரான்லேருந்து பேசும்போது நபியோடைய வழியிலேருந்து பேசும்போது குரானில் எப்படி இருக்கோ அப்படி தான் பேசணும், நபி எப்படி சொல்லிடுறோம் அப்படி தான் பேச முடியும். மாற்றி பேசினா கேள்வி கேட்கக்கூடிய உரிமை வந்து குரானை படிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது, நபி மொழிகளை படிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. இதுதான் வித்தியாசம். அப்போ கற்பனை கதைகளை வந்து அதிகம் அவன் எழுத்தாளர் வந்து 10% 20%னா படத்தை எடுக்கிறவங்க அது 100% ஆக்கி கிராஃபிக்ஸ் மூலயமா காட்டும் போது மக்களுக்கு வந்து பயத்தை வந்து உள்ளுக்குள்ளே விதைக்கும் போது இந்த பேய் நம்பிக்கை வந்து அதிகரிக்குது. அப்போ இந்த மாதிரி பொதுவாக சினிமாக்களை தவிர்த்தால் வந்து சமுதாயம் வந்து மனநலத்தோடும் உடல் நலத்தோடும் வாழும். அப்போ இந்த மாதிரி சினிமாக்கள் அறவே புறக்கணிச்சா மனநலத்தோடு உடல் நலத்தோடு வாழலாம். இத்தகைய சினிமாக்களை தவிர்க்குமாறு நம்ம அன்பாக கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்